வெல்கம் டு ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம DJI RS 3 மினி இந்த கிம்பிளை பற்றின அன்பாக்சிங்கும் எப்படி கேமரா வச்சு நம்ம ஸ்டெபிலைசேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கிம்பிள் வாங்கிட்டு வந்தப்போ பவர் பத்தாமல் போனனால நம்மளால் அடுத்த கண்டினியூட்டியாக ஒரே வீடியோவாக போட முடியல. அதனால் இன்னொரு வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதோட சர்ஃபேஸில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பட்டன்ஸ் இருக்குது, அதே மாதிரி செட்டிங்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்க DJI RS 3 மினி இந்த கிம்பிளை பற்றின வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்குது DJI RS 3 மினி இந்த கிம்பிள். இந்த கிம்பிளோடைய க்ரிப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரிப்பாக இருக்குது. அதாவது சின்ன கிம்பிள் அப்படிங்கிறதுனால கை கடக்கமாக இருக்குது. ஓகே க்ரிப்பை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாய்ஸ்டிக் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிஸ்பிளே, இங்கே வந்து ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஜாய்ஸ்டிக் வந்து நம்ம வந்து கிம்பிளை வந்து அப் டவுனு லெஃப்ட் ரைட்டு ரொட்டேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோடு பட்டன் கொடுத்துருக்காங்க. மோடு பட்டன் எதுக்கு அப்படின்னா உள்ளே வந்து நம்ம வந்து மோடு என்னென்ன மோடில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெக்கார்ட் பண்ணுற பட்டன். நீங்கள் டைப் சி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டைப் சி மூலிமா நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா இங்கேயே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா 3 செகண்ட்ஸ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கிம்பிள் ஆன் ஆயிரும். அதேமாரி டைப் சி சார்ஜர் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம நேற்று ஏற்கனவே போட்ட நம்ம ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து இன்க்ளூடாக பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் கேபிள் வந்திருக்கும். அந்த சார்ஜிங் கேபிள் நம்ம இங்கே போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட் பேட்டரியோட வரும். பேட்டரி நீங்கள் வெளியே எடுக்க முடியாது. ஸோ இன்பில்ட்டாகவே நீங்கள் இதுக்குள்ளேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வெளியே எடுக்க முடியாது, இதில் போட்டு தான் நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா டயல் இருக்குது. இந்த டயல் எதுக்கு அப்படின்னா நீங்கள் டில்ட் அண்ட் பேன் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள செட்டிங்ஸில் போய் நீங்கள் டில்ட் வேணும்னா டில்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பேன் வேணும்னா பேனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இருந்தாலும் இப்போ நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். டபுள் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த கிம்பிள் ஆனது வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆங்கிளில் நேராக வந்து நிற்கும். ட்ரைஸ் 3 தடவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 180 டிகிரி உங்களுக்கு ஆப்போசிட்டில் டைரெக்ஷனில் வந்து நிற்கிற மாதிரி இது கொடுத்துருக்கு. ஸோ இவ்வளோ தான் இதோடைய ஃபங்க்ஷன்ஸ். அப்புறம் DJIங்கிற லோகோ கொடுத்துருக்கு. அப்புறம் மிக முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து M4 அப்படிங்கிற ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த M4 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அடிஷ்னலாக நம்ம ஏதாவது ராட் ஆட் பண்ணி நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். DJI RS 3 அதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷன்லாம் பார்த்திங்கன்னா இந்த M4 கனெக்ஷன் 2 பக்கமே இருக்கிற மாதிரி இருக்கும். 2 பக்கமும் நம்ம ராட் போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து மினி அப்படிங்கிறனால இங்கே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இதுவே போதும். இதை வந்து நீங்கள் வெர்டிகலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கி அன்பாக்சிங்லேயே பார்த்த மாதிரி இதோடைய ஆக்சஸ் பிளேட், எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ் பிளேட்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோனின் அப்படிங்கிற நேமும் இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கிம்பிள் ஆன் பண்ண போகிறோம். கிம்பிள் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா இந்த லாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்து விட்டுறணும். லாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து விட்டால் தான் கேமரா மூவ்மெண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். இங்கே இந்த பவர் பட்டன் இருக்குது பார்த்திங்களா, இதை 3 செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன் ஆயிரும். லாங்குவேஜ் கேட்கும். லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷே நம்ம கொடுத்துக்கலாம். தமிழ்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை நான் உள்ளேயும் போய் பார்க்கல. இங்கிலீஷே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். அடுத்து மேலே லாங்குவேஜுக்கு பக்கத்தில் ஆரோ மார்க் கொடுத்துருக்கோம். ஆரோ மார்க் கொடுத்தோடனே கீழே வந்து பார்த்திங்கன்னா QR கோட் இருக்கும். நீங்கள் மொபைல்லேருந்து இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் மொபைலில் கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கான டுட்டோரியல் நீங்கள் நிறையா பாருங்க. அதை பற்றி இன்னும் நான் ட்ரை பண்ணி பார்க்கவும் இல்லை. ஸோ இதையும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா கிம்பிள் வந்து உங்களுக்கு பழையபடிக்கு நேரம் வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம கேமரா வந்து மாட்டவே இல்லை, கேமரா மாட்டாதனால ரெட் கலரில் காட்டுது. இந்த ரெட் கலரில் காட்டுது அப்படின்னா நம்ம வந்து
கேமரா இல்லாமல் வெறும் இதை மட்டும் வச்சுருக்கனால அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுது. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேலிப்ரேட். நம்ம கேலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா நான் உங்களுக்கு கேமராவை மாட்டிகிட்டே நான் உங்களுக்கு கேலிப்ரேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேமராவை வந்து கிம்பலில் மாட்டியாச்சு. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இந்த ஆக்சஸ் வந்து எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ செட் பண்ணி வச்சுக்கனால உங்களுக்கு வந்து நல்லா நிற்கிது. இப்போ நம்ம வந்து பவர் பட்டன் ஆன் பண்ணலாம். பவர் பட்டன் 3 செகண்ட்ஸ் நீங்கள் இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆன் ஆயிரும். ஆன் ஆனதுக்கப்புறம் லாங்குவேஜ் கேட்கும். ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டிஜேயோடைய ஆப்பில் வந்து நம்ம இதை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். DJI ரோனின் அப்படிங்கிற ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டெலாம் போட்டு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். உங்களுக்கு QR கோட் ஸ்கேன் பண்ண சொல்லும். QR கோடு ஸ்கேன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆட்டோ டியூன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஆட்டோ டியூன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே வந்து பார்த்திங்கன்னா டில்ட்டு, ரோலு, பேனு இது 3மே வந்து அதுவே வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் வந்து மொபைல்லே வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ மொபைல்லே கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அதுவாக வந்து ஸ்கிப் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா இதுவுமே இருக்க மாதிரி இருக்கும். அதே பேலன்ஸ் டெஸ்ட்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் நீங்கள் டுட்டோரியல் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் டைரெக்டாகவே வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிம்பலோடைய கேலிப்ரேஷன், ஆட்டோ டியூன் இதெல்லாம் எல்லாமே இருக்கும். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் ரொம்ப ப்ளீச் ஆகிற மாதிரி இருக்குது. அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் கேலிப்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்டார்ட் கேலிப்ரேஷன்னா நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா கேலிப்ரேட் அதுவே ஆகிக்கும். அதேமாதிரி ஸ்டிஃப்னஸ்ன்னு இருக்குது. ஸ்டிஃப்னஸ்க்குள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் 3 ஆக்சிஸ் இருக்குதுன்னு சொன்னோமா இல்லையா? டில்ட் ஆக்சிஸ், ரோல் ஆக்சிஸ், பேன் ஆக்சிஸ் இது எல்லாமே வந்து நம்மளே வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா பேக் வந்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கிம்பல் படம் போட்டிருக்கோம் செகண்ட் லோகோவில். இந்த கிம்பல் படம் வந்து க்ரீனில் இருக்குது. க்ரீனில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆட்டோமேட்டிக்காவோ அல்லது நம்மளே மேனுவலாகவோ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நம்ம பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த 3 ஆக்சிஸையும் பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்னு அர்த்தம். அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒவ்வொரு பேலன்ஸும் காட்டும். டில்ட்டு, பேனு, ரோலு அதெல்லாம் எந்த சிச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு காட்டும். எல்லாமே வந்து மேனுவலாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் உங்களுக்கு இப்போ அந்த பக்கம் கிம்பலை சாய்க்கிறப்ப இந்த ஒருத்தம் பேனு, டில்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக்வேர்டில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு காட்டுது. இப்போ நம்ம சும்மா சாய்க்கிறதுனால உங்களுக்கு அப்படி காட்டுது. அதேமாதிரி இங்கிட்டு சாய்க்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டு வந்து கொஞ்சம் ஏறிக்கிட்டு இருக்கும். ப்ளூ கலர், க்ரீன் கலர் அப்படி வந்தால் ஓகே. ரெட்டு அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அன்பேலன்ஸ்டாக இருக்குது, இந்த ஆக்சிஸில் கிம்பலால் ஒர்க்கே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ இதை நீங்கள் மேனுவலாக பார்த்துக்கலாம். அடுத்து பேக் வந்துட்டீங்கன்னா அடுத்து வந்து மோட்ஸ் இருக்குது. இந்த மோட்ஸ் இது ஒரு படம் மாதிரி போட்டிருக்கும். இதை டச் பண்ணிங்க அப்படின்னா மோட்ஸ் இருக்குது. இந்த மோட்ஸை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்குது பிஎஃப் மோடு. பிஎஃப் அப்படின்னா பேன் ஃபாலோங்கிறது தான் பிஎஃப் மோடு. அடுத்து பிடிஎஃப் மோடுன்னு இருக்குது. இந்த பேன் ஃப்ளோனால் இந்த ஹரிசாண்டலில் மட்டும் உங்களுக்கு சுற்றுற மாதிரி காட்டும். ஸோ இந்த ஹரிசாண்டலில் மட்டும் உங்களுக்கு சுற்றுற மாதிரி காட்டும். அதாவது இது மட்டும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். இந்த மாதிரி இது மட்டும் உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி பிடிஎஃப் மோடு பேனு, டில்ட்டு, ஃபங்க்ஷன்ஸு, ஃபாலோ எஃப்னா ஃபாலோ தான். பேன் டில்ட்டு, பேனும் டில்ட்டும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்து எஃபிவினா உங்களுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ அப்படிம்பாங்க. உங்களுக்கு எல்லா ஆக்சஸும் 3 ஆக்சஸுமே வந்து உங்களுக்கு இதில் எனேபிள் ஆகும். கஸ்டம் இருக்குது. கஸ்டமுக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆக்சஸ் வேணும், டில்ட் ஆக்சஸ் மட்டும் வேணும்னா இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். பேன் ஆக்சஸ் மட்டும் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லைனா டிசேபிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதிலே நீங்கள் வந்து எனேபிள் அண்ட் டிசேபிள் பண்ணிக்கலாம். அடுத்து 3D ரோல் அண்டு பேன் இருக்குது. 3D ரோல் பேன்னா கேமரா வந்து மேலே போயிடும். இப்போ வந்து ஒயிட் ஆங்கிளில் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இப்போ கஸ்டம்னு கொடுத்துட்டீங்கன்னா கிம்பிள் நேராக வந்துடும். இது ரோல் அண்டு 3D ரோல் அண்டு 360 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு கிம்பிள் இந்த மாதிரி போயிடும். ஸோ இந்த மாதிரி போகிறப்ப நீங்கள் இந்த மாதிரி வந்து சுற்றிக்கலாம், ரோல் பண்ணிக்கலாம்.
வெட்டிங்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜ் வந்து 360 ரோல் அப்படியே ரோல் பண்ணியே காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அது வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நார்மலாக வந்து FPV மோடு போட்டுக்கிட்டு வேறு எந்த மோடு போட்டாலும் உங்களுக்கு கிம்பல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ ஸ்பீடு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கிம்பல் ஆக்சஸ் பண்ணுறீங்களா, ஜென்ரலான ஆக்சஸ், இந்த கிம்பல் ஆக்சஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவில் ஸ்பீடு வேணும் அப்படிங்கிறத ஸ்லோவாக, மீடியமாக, ஃபாஸ்ட்டாக அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டும். ஸோ அதில் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மீடியம்னா மீடியமாக இருக்கும், ஸ்லோனா உங்களுக்கு ஸ்லோவாக அது வந்து ஒர்க் ஆகும். இல்லை எனக்கு எதுவுமே வேணாம் கஸ்டம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கஸ்டம் வந்து நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், இதிலே வந்து ஸ்பீட் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் இவ்வளோ தான், இந்த 4 ஆப்ஷன் தான். அடுத்து ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா லாக் பட்டன் இருக்குது. லாக் பட்டன்னா ஸ்க்ரீன் லாக்னு அர்த்தம். ஸ்க்ரீன் லாக் ஆயிடுச்சு, ஸ்க்ரீனை நீங்கள் எதுவுமே டச் பண்ண முடியாது. ஸ்வைப் அப் டு அன்லாக் அப்படின்னு வருது. அப்போ ஸ்வைப் அப் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனை அன்லாக் பண்ணிக்கலாம். அன்லாக் பண்ணுறது எப்படி அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா முன்னாடி இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிம்பல் லாக்னு வரும். இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாக் ஆயிரும். திருப்பி அன்லாக் பண்ணணும்னா நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அன்லாக் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல கேமராவும் ப்ளூடூத் படம் போட்டிருக்கு. இது வந்து கனெக்டிவிட்டிக்கு நம்ம ஆல்ரெடி கனெக்டிவிட்டி பண்ணிட்டோம். இல்லை புதுசாக பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை மேனுவலாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜூம் மோட்டில் வந்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா லாக் படம், லாக் ஸ்க்ரீன்னா இது வந்து லாக் ஆகிக்கும். இப்போ லாக்கில் இருக்குது. இப்போ அன்லாக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேயில் இங்கே மாறும். இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிக்கும். திருப்பி அன்லாக் பண்ணுன்னா நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அன்லாக் ஆகிரும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பீக்கர் படம் போட்டிருக்கு. இந்த ஸ்பீக்கர் படம் போட்டிருக்கு அப்படின்னா இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மியூட் ஆயிரும். உங்களுக்கு சவுண்ட்ஸ் எதுவுமே வராத அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது வந்து கேபிள் மூலிமா வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் இல்லாமல் அந்த மாதிரி வரும், அல்லது இதுலேருந்து வரக்கூடிய சவுண்ட்ஸும் வந்து மியூட் ஆகிருக்கும். இது அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் படம் இருக்குது. அதை படம் போனீங்கன்னா டிசேபிள் செல்ஃபி அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த முன்னாடி 3 இந்த ஒரு பட்டன் இருக்குன்னு சொன்னேன்ல, இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 180 டிகிரியில் ரொட்டேட் ஆகும். ஆர்பிட் ஃப்ளோனா ஆர்பிட்டில் உங்களுக்கு ஃப்ளோ ஆகி காட்டும். அதேமாரி புஷ் மோடுன்னு இருக்குன்னா அதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. அது ஹாரிக்ஸ் கலிப்ரேஷன், டியூன் மேனுவலி அப்படின்ட்டு இருக்குது. இது வந்து ஹாரிக்ஸ் கலிப்ரேஷன் வந்து இப்போ டச் பண்ணதுக்கே வந்து ஹரிசாண்டல் லெவல் ஹாரிக்ஸ் அப்படிங்கிறது ஹரிசாண்டல் லெவலில் வந்து அதுவே கேலிப்ரேட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களால் மேனுவலாக பண்ண முடியல, உங்களுக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா இதையுமே நீங்கள் அன்பேலன்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவே வந்து என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் அதுவே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஆக்சிஸுக்கும் வந்து உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு இதில் கவலைப்பட தேவையில்லை. ஸோ ஹரிசாண்டல் காலிப்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதேமாதிரி டியூன் மேனுவலாகவும் நம்ம வந்து டியூன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து மேனுவலாகவும் டியூன் பண்ணிக்கலாம். நம்ம டச் பண்ணாலே அது வந்து காலிப்ரேட் ஆயிடுது. அது SR-நோலாம் கேட்கவே மாட்டேங்குது. அடுத்து கிம்பல் ஆட்டோ செக்னு இருக்குது. இதுக்குள்ளே போயிட்டாலும் நம்ம வந்து கிம்பல் ஆட்டோவாக செக் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், செலக்ட் பண்ணிக்கலாம். டிவைஸ் இன்ஃபோன் இருக்குது. டிவைஸ் பார்த்தோன்னா இன்ஃபோ நம்ம வேணும்னா வச்சுக்கலாம். ஃப்ரிம்வேர் அப்டேட் இருக்குது, கம்ப்ளைண்ட்ஸ் இன்ஃபோ இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இதில் நமக்கு தேவையில்லாதது. ஸோ பின்னாடி வந்துடலாம். அதுக்கப்புறமா ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா இங்கே ஜாய்ஸ்டிக் ஸ்பீடு இருக்குது. இந்த ஜாய்ஸ்டிக் ஸ்பீட் இருக்குன்னா ஸ்லோ, ஃபாஸ்ட்டு இது எல்லாமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இல்லைனா கஸ்டம் வச்சுக்கலாம். கஸ்டம்னா நீங்கள் வந்து மேனுவலாகவே வந்து ஒரு 100 வரைக்குமே வந்து 5, 10, 15, 20 இந்த மாதிரி வந்து அவங்க வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஜாய்ஸ்டிக் ஜாய்ஸ்டிக்கோட இந்த ஸ்மூத்னஸ் இருக்குது இல்லையா, இந்த ஸ்மூத்னஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும், ஹையாக, ஸ்பீடாக, லோவாக, கஸ்டமாக அதை பண்ணிக்கலாம். அதேமாதிரி டயல் ஃபங்க்ஷன். இந்த டயல் ஃபங்க்ஷன் வந்து இதில் பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் அண்ட் ஜூமு, ப்ளூடூத்து, ISO அப்ரேச்சரு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைப்-C போர்ட் இருக்கிறனால டைப்-C கேமரா இருக்கிற போர்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டயல் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து டயல் ஃபங்க்ஷன்ஸ் அதை தான் இப்போ நம்ம பார்த்தோம்.
அடுத்து டயல் ஸ்பீடு, நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, டயலோட ஃபங்க்ஷன்ஸு அதோட ஸ்பீடு என்னென்ன எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத இதெல்லாம் காட்டுது. இதில் ரிவர்ஸ் டயல் இருக்குது. ரிவர்ஸ் டயல் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான இது இருக்கும், அதை வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து ஃபுல் செட்டிங்ஸ் வந்து ரிவ்யூ வந்து நம்ம இதில் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஃபுல் செட்டிங்ஸே வந்து. ஸோ திருப்பி நம்ம மெயின் மெனுக்கு வரணும்னா பேக் அமுக்குனா உங்களுக்கு மெயின் மெனு வந்துடும். ஸோ இதுதான் ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிம்பலை வந்து கால்குலேட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து இதிலே பண்ண முடியும். என்ன அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிம்பல் வந்து ஆக்டிவேட்டில் இருக்குது, ஓகேங்களா, ஆக்டிவாக இருக்குது. அது ரோல் பண்ணுறது, டில் பண்ணுறது, பேன் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். அது ரொம்ப ஈஸி தான். இதை வந்து நம்ம ஒரு சின்ன வீடியோவாக போட வேண்டிய அவசியம் இல்லை. ஜாய்ஸ்டிக்கில் நீங்கள் எங்கிட்டு மூவ் பண்ணாலும் உங்களுக்கு அது வந்து ஆக்சஸ் ஆகும். அது வந்து எந்த மோடில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து அது வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து மோடு பட்டன். இந்த மோடு பட்டன் அமுக்க உங்களுக்கு வந்து மோடு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம மேனுவலாக வந்து நம்ம டிஸ்பிளேயில் ஏற்கனவே காட்டணும் பார்த்திங்களா, அந்த மோடு வந்து நம்ம மேனுவலாகவும் மாற்றலாம், இல்லை அப்படின்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணியும் நீங்கள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து கிம்பல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கமாக திரும்பியே இருக்குது. நம்ம கீழே இருக்கிறது மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கிருக்கோம். ஏன்னா நான் வந்து வேறு ஒரு மோடில் வந்து டெமோ பண்ணி பார்த்துருக்குறேன். ஸோ அப்படிங்கிறப்ப இப்போ வந்து இது நேராக வரணும் அப்படின்னா இந்த முன்னாடி இந்த ஒரு ரெட் கலர் வீல் இருக்குது பார்த்திங்களா, அந்த வீலு பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை 2 தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நேராக வந்துடும். இதே இது செல்ஃபி மோடுன்னு சொல்லி ஒரு செட்டிங்ஸில் நம்ம என்ன பார்த்தோம். அந்த செட்டிங்ஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னாலும் டிசேபிள் பண்ணால் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணி வச்சிங்கன்னா இந்த பட்டனை நீங்கள் 3 தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 180 டிகிரி உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்துடும். இதுலேருந்து நீங்கள் செல்ஃபி எடுத்துக்கலாம். இல்லை இப்போ நான் வந்து பழைய மோடுக்கே போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாய்ஸ்டிக்லாம் திருப்பி மாற்ற தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 2 கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்த பக்கம் திரும்பிக்கும். ஸோ இதான் வந்து இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபங்க்ஷன். அதே மாதிரி இந்த எம் பட்டன் இருக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த எம் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மோடாக மாறிக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோட் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு டிஸ்பிளேல மாறிடும். அப்படி மாறிச்சு அப்படின்னா நீங்கள் ஓடிக்கிட்டே கூட நீங்கள் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா எடுக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு இந்த கிம்பல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கிம்பல். பேலோடு வந்து நல்லாவே தாங்கக்கூடிய கிம்பல். ஸோ இது வந்து ஹைலி ரெக்கமெண்டட். சார்ஜ் போடுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பாக்ஸில் கொடுத்துருக்க அந்த டைப் சிக்குரிய அந்த சார்ஜர்லேயே நீங்கள் போடுங்க. அந்த சார்ஜரோடைய லென்த்தே வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அது ப்ளக் பாயிண்ட்லேருந்து நம்ம எங்கேயும் வந்து ஸ்டாண்டில் எதையும் வைக்க முடியல என்னால். அதனால் நான் என்ன செஞ்சேன், டைப் சி சார்ஜர்லேயே மொபைல் சார்ஜர்லேயே போட்டேன். மொபைல் சார்ஜர்லேயே போட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆச்சு. ரொம்ப நேரம் ஆகலை, ஆஃப் டேக்கு மேலே ஆகிப்போச்சு. 50% தாண்டலை. அப்புறம் இன்றைக்கி காலையில் சரி ரிவ்யூக்கு நம்ம எதாவது எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறப்ப தான் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா அந்த கேபிள் எடுத்து போட்டேன். அந்த கேபிளை போட்டு 2.5 மணி நேரத்தில் 100% வந்துச்சு. 4% இருந்துச்சு. போன வீடியோவில் பார்த்திங்கன்னா 4%லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆகலை, ஃபங்க்ஷன் ஆகலை. அந்த 4%லேருந்து 100% ஆகிறதுக்கு 2.5 மணி நேரம் ஆச்சு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த 2.5 மணி நேரத்துலேருந்து நான் ஒரு 1 ஹவர் கழித்து இப்போ யூஸ் பண்ணிக்கிருக்கேன். இப்போ யூஸ் பண்ணியே வந்து கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் இருக்கும். யூஸ் பண்ண இன்னும் ஃபுல்லாக யூஸ் பண்ணல, ஆன்லேயே இருக்குது. ஜஸ்ட்டு நான் ஆப்ரேட் மட்டும் பண்ணி செட்டிங்ஸ்லாம் காலிப்ரேட் பண்ணி டியூனிங்லாம் பண்ணி எல்லாம் பண்ணியும் 86% இருக்குது, 86% இருக்குது. பரவாயில்ல. உங்களுக்கு ஃபங்க்ஷன் போயிட்டீங்கன்னா அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி ஒரு சில ஷூட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேட்டரியை இன்னும் நீங்கள் சேவ் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு இது இந்த கிம்பல் வந்து நல்ல ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் கிம்பல் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இந்த கிம்பலை பற்றின ஒரு ஃபுல் ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டியிருக்கேன். உங்களுக்கு நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் வித் ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். தேங்க்யூ.